ஆயுதத்தோடு வந்தாச்சு. அங்கேயெல்லாம் சுத்தம் பண்ணவும் பார்க்கணும், ஒர்க்கும் பார்க்கணும், நம்மளும் வந்துட்டு நமக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக மேனேஜ் பண்ணணுன்னா பார்த்திங்கன்னா நம்மளோட சேர். இந்த யூடியூப் பற்றிலாம் நிறைய டவுட் இருக்கும். எப்படி இந்த யூடியூப் வந்து ஒர்க் ஆகுது, இது யூடியூப்பில் வந்து காசு வருமா அப்படிலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். காசு இப்போ எப்படி நீங்கள் வந்து டிவியில் வந்து விளம்பரம் பார்ப்பீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிவியில் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இடையில அந்த உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நீங்களும் என்ன ஸ்டூடியோவை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி அப்படியே ஸ்டூடியோவையும் காட்டிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு க்ளீனும் பண்ணுறதில்ல, ஒன்றும் பண்ணுறது இல்லையா, அதனால டஸ்ட்டாக இருக்குது. டஸ்ட்டாக இல்லை, டஸ்ட்டுக்குள்ளே தான் ஸ்டூடியோவே இருக்குது. வீட்டுக்குள்ளே குப்பை தொட்டியை பார்த்துருக்கேன்டா, ஆனால் வீடே குப்பை தொட்டியை இப்போ தான்டா பார்க்குறேன். அதனால சரி அது உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் கிளம்பியாச்சு. வாங்க போயிடலாமா. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க லேப்பில், அதை எடுத்துக்கிட்டு நீங்களும் அப்படி வாங்க, கண்டினியூ பண்ணுங்கள். வெயில் தான் கொஞ்சம் அடிக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 ஆயிடுச்சுங்க. ஸ்டூடியோக்கு பார்த்தீங்களா எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளேஸ் எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்கா. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வீடுங்க. ஒரு 2 ஸ்டெப்பு வச்சோம்னா வாய்க்கா. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காவேரி ஆறு. ஐயோ முக்கியமாக ஒன்று மறந்துட்டுமே, க்ளீன் பண்ணுறோன்னு சொன்னோம், விளக்கமாறு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். இதாக பாருங்கள், இதான் நம்ம ஸ்டூடியோ. எப்படி இருக்குது, சூப்பராக கட்டியிருக்கோம்ல. இந்த ரூம் இல்லை, இதுதான் நம்ம ஸ்டூடியோ. ஏமாத்துனீங்களா கிளி? நேற்று நைட்டு தானே சொன்னேன், இப்போ நான் புதுசாக வாய பழகிறேன். இப்போயாவது கிளீனாக ஃபாலோ பண்ணு, புரியுதா பாரு. இங்கே தான் உட்காந்து வீடியோவில் எடிட் பண்ணுவேன், போஸ்ட் பண்ணுவேன். ஒரு லைவில் கூட இங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே காவேரியை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவில் வந்திருப்பேன். இங்கே தாங்க எனக்கு 5G நெட்டே கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடியோ. இந்த ரூம் கிடையாது, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் போர்டு இருக்கும்ல, தண்ணி வந்துட்டு இந்த காவேரியிலேருந்து எடுத்துகிட்டு எல்லா ஊருக்கும் பாஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ரூம் இது. இங்கே தான் பார்த்திங்கன்னா நமக்கு 5G கிடைக்கும் நம்ம ஊரில். அதுவும் இல்லாமல் ப்ளேஸ் பாருங்களேன், இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால இப்படி இருக்குது. அது இல்லாமல் நம்ம எங்கே வேணால் உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி மரத்துக்கு கீழே நல்லாயிருக்கும். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த காசில் யூடியூப் சேனல் வச்சுருக்கான்ல யாசர், நம்ம ஃப்ரெண்டு, அவங்களோட ஃபஸ்ட் நாள் வந்துட்டு என்னடா ப்ளேஸ் இது இப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது, எதாக இருந்தாலும் இங்கே தான் இது பண்ணுவோம். அன்றைக்கூட ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம், ஃப்ரீ தான், யூடியூப் பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்களா, அதை அட்டன் பண்ணப்போ கூட இங்கே தான் வந்தோம். ஏன்னா இங்கே தான் 5G நெட் கிடைக்கும். அங்கெல்லாம் போயிட்டால் நெட்டும் கிடைக்காது, டவரும் கிடைக்காது. அந்த சைடு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இங்கே வரணும். ஓகேங்க, ரொம்ப குப்பையாக கிடக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். அதனால் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். சரி க்ளீன் பண்ணுறதும் பண்ணுறோம், அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு vlog-ஆக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுவும் இல்லாமல் இது மட்டும் க்ளீன் பண்ணுறது மட்டும் பார்க்க போகல, நீங்கள் வந்து யூடியூப் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக சொல்லித்தர போகிறேன். ஓகேவா, சரி வீடியோ வெயிட் பண்ணுங்கள். போயிட்டு சீமார் எடுத்து ஆயுதத்தோடு வந்தாச்சு. அங்கேயெல்லாம் சுத்தம் பண்ண முடியாதுங்க. அங்கேயெல்லாம் பாருங்களேன், இந்த குப்பையெல்லாம் சுத்தம்னா இங்கே ஒரு நாள் ஆகி போயிடும். நம்ம வந்துட்டு அது இல்லாமல் ஒர்க்கும் போயிட்டு யூடியூப்பும் பண்ணிகிட்ருக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. சரியாக வீடியோ வந்துட்டு போயிட்டு லாங்காக போய் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே ஒட்டுக்காக மேனேஜ் பண்ணுங்க. வீட்டையும் பார்த்துக்கணும், யூடியூப்பும் பார்க்கணும், ஒர்க்கும் பார்க்கணும், நம்மளும் வந்துட்டு நமக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு நாள் ஒரு வாரம் இது பத்தாது. அதுவும் இல்லாமல் நம்ம 6 நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். அதுவும் வீடியோ எடுக்க போயிட்டோம்னு வைங்களேன், மறுபடியும் மண்டேல இருந்துட்டு மறுபடியும் ஒர்க்கும் போகணும், மறுபடியும் எடிட்டிங் பண்ணணும், மறுபடியும் வீட்டில் இருக்க வேலை செய்யணும், வீட்டுக்காக வேலை செய்யணும், அப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 3 பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபுல் டைம் யூடியூபர் ஆகிட்டா வேணால் ஓகே, ஈஸி. அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஓரளவுக்கு ஈஸின்னு வைங்களேன். இது ரொம்ப கஷ்டங்க. சரி நம்ம க்ளீன் பண்ணலாமா. கூடலாம் யாரும் இல்லை, பசங்கள்லாம் அங்கே விளாண்டுட்ருக்காங்க. ரொம்ப குப்பையாக இருக்குன்னு வைங்களேன். அதுவும் இங்கே தான் உட்காந்து எடிட் பண்ணுவோம் நைட்லாம். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருக்குது. இங்கே தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன்னா கொஞ்சம், அதனால் நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருக்குது. அதனால் நானும் எப்போயிலேருந்தே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டைமே இல்லை, இப்போ தான் டைம் இருக்குது. அதனால் சரி இன்றைக்கே டே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாங்க ரெஸ்ட்டு. சொல்லப்போனால் எனக்கு வந்துட்டு கடைசியாக ரெஸ்ட் எடுத்து எப்படியும் ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். கடைசியாக என்ன வீடியோ போட்டிருப்பேன், கரூர் அந்த நோம்பி வீடியோ போட்டேன்ல, அதுக்கு முந்தின நாள், அது திங்கக்கிழமை எடுத்தேன். அதுக்கு முந்தின சண்டே, அதுக்கு முன்னாடி நாள்
அப்போ தான் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ரெஸ்ட் இல்லை. இன்றைக்கி தாங்க ரெஸ்ட்டே இருக்குது. மிச்சம் எல்லா நாளும் வீடியோ ஒர்க்கு அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்க முடியல. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி ஓகே, க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாக. நைட் நல்லாயிருக்கும் பார்க்குறேன். முடிஞ்சால் இன்றைக்கி நைட் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? இப்போலாம் இங்கேலாம் உட்கார முடியாது. நைட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கணும் இங்கே இங்கிருந்தா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேரு. அப்படி போட்டு உட்காந்துட்டுனா இங்கே செமையாக இருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இருக்கிற ஒரு வாட்டமே வேறு. சரியான குப்பை. என்னைக்கு தீனி தின்னதுன்னு தெரியல. தீனி கவர்லாம் கிடக்குது. ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ. அட அன்றைக்கி ஒரு நாள் ஐபிஎல் பார்த்துட்டு அது என்னது தட்டுவோட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி குப்பை சேர்ந்துருச்சு. துளியோன்ற இடத்துல எவ்வளோ குப்பை பாருங்க. 2 பேர் பசங்களும் கூப்பிட்டுருந்தேன், வரானுங்க பாருங்கள். என்னடா ஃப்ரீ ஃபயரா? வெல்கம் டு லேப்பை தள்ளி விட்றாதரா. அங்கே இருக்குது, முடிச்சு விட்ருவேன். தள்ளி விட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். விளாண்டுட்டு இருக்கியா? யூடியூப் ஸ்டூடியோவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. கீழே பார்த்து வாங்க. குப்பையும் மிதிச்சிடாத. எவ்வளோ குப்பையாகிடுச்சு பாடுறா. நம்ம ஊரில் வேற எங்கடா 5G கிடைக்குது? வேறு ஆற்றுக்குள்ளே தானே கிடைக்குது. அந்த சைடு தான் கிடைக்குது. அங்கே ஊஞ்சலில் கிடைக்கலையாட்டிருக்கு. என்ன அக்கறையாட்டிருக்கு. இந்த பக்கம் ஆற்றுக்கு சைடு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அங்கே எங்கேயோ 5G டவர் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தாங்க கிடைக்கும். ஸ்டூடியோ சுத்தப்படியே செருப்பங்க கழட்டிட்டு வாங்கடா. ஸ்டூடியோக்குள்ளே செருப்பு போட்டு வராங்கடா. நானே செருப்பு போட்டு தான் இருக்கிற, சும்மா சொன்னேன். குப்பை எவ்வளோ சேர்ந்துருச்சு. உன்னோட சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபராக இருக்குது தினேஷ்? 1000 தானா? அது யூஸ் பண்ணுறதே இல்லை. போயிட்டேன். ஃப்ரீ ஃபயர் பற்றி மட்டும் போட்டுட்ருக்கியா? இவனுக்கு எடிட் பண்ணி சொல்லி கொடுத்தான்ல, அது மாதிரி போட்டீங்கன்னா செம்ம வியூஸ் போகும். அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அது பார்த்தியா இல்லையா? நல்லா இருக்குல்ல அந்த வாய்ஸ். பார்த்தியா ட்ரெண்டிங் வாய்ஸ் தானே. இப்போ எல்லாருமே அது மாதிரி தான் போடுறாங்க. இப்போ வரதெல்லாம் அது மாதிரி போட்டாவே நல்லா அமௌண்ட் சம்பாதிக்கலாம்டா. ஓகேங்க, ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் நைட்டு சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் போயிடுச்சுன்னா வைங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் தூங்குறதுக்கு இது செம பிளேஸுங்க. படுத்திங்கன்னா அப்படியே சொர்க்கத்தில் தூங்குற மாதிரி இருக்குது தூக்கம். வீட்டில் கூட அப்படி தூக்கம் வராது. என்னதான் ஃபேனு ஏசி இருந்தாலும் அப்படியே இந்த மரத்துக்கடியில் படுத்து தூங்குறப்ப, அதுவும் இந்த புங்க மரத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியான காற்று கூலிங்காக வரும். அப்படியே வந்துட்டு நல்லா தூக்கத்தில் இருக்கப்போ அங்கே படுத்திங்கன்னா வைங்க, அவ்வளோதான், எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கிடுவீங்க. அப்படி இருக்கும் பாருங்க காற்று எப்படி அடிக்குது. இப்பயே அப்படியே காற்றடிக்கடிக்க செமையாக இருக்குங்க. சரி, நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் பற்றிலாம் நிறைய டவுட் இருக்கும். எப்படி இந்த யூடியூப் வந்து ஒர்க் ஆகுது, இது யூடியூப்பில் வந்து காசு வருமா அப்படிலாம் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறேன், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும் அப்படின்னு தான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தோடனே எடுத்தோடனே காசு வராது. காசு அதுவும் இல்லாமல் யூடியூப்லேருந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்துட்டு அந்த ஒரு ஆடு வரும்ல, அந்த ஸ்கிப் கொடுக்குற மாதிரி, அப்புறம் நடுவில் வந்து ஸ்கிப்பே கொடுக்காத மாதிரி, அது மாதிரி ஆடு வரும். அந்த ஆடுக்கு தான் வந்து காசு. இப்போ எப்படி நீங்கள் வந்து டிவியில் வந்து விளம்பரம் பார்ப்பீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிவியில் ஒரு சீரியல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இடையில அந்த விளம்பரம் வரும்ல, அந்த விளம்பரத்துக்கு வந்து காசு வந்து அவங்க டிவிக்கு அந்த சேனல்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒரு விளம்பரம், கோல்கட் விளம்பரம் வருதுன்னா வைங்களேன் யூடியூப்பில், அதை நம்ம பார்த்துட்ருக்கோமா, அதுக்கு வந்து அந்த கோல்கட்காரங்க வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா யூடியூப்கிட்ட கொடுத்துருவாங்க டேரெக்டாக. அந்த யூடியூப் என்ன பண்ணுன்னா, அந்த சேனலில் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 55%, அவங்களுக்கு வந்து ஒரு 45% வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து சேனல்காரங்களுக்கு வந்து 55 ரூபா வரும். ஓகேவா? அவங்களுக்கு யூடியூப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபா வரும். இதில் இப்படி தான் காசு வரும். இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கணும். நம்ம வீடியோஸ்லாம் போடுறப்ப ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கு வந்து எலிஜிபிள். ஏன்னா எல்லாருமே போட்டாங்கன்னா எல்லாருக்குமே காசு கொடுக்க முடியாதுல்ல. அதனால் யூடியூப் வந்துட்டு ஒரு இது வச்சுருக்கு, 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களோட வீடியோஸ் வந்து 4000 மணி நேரம் ஓடி இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே 12 மாதம். இப்போ நீங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஜனவரிக்குள்ளே அவ்வளோ ஓடி இருக்கணும். அப்படி ஓடி இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ போட அந்த ஆட்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் எடுக்கிற நீச்சை பொறுத்து அமௌண்ட் இருக்குது. ஸ்டார்டிங்லாம் இந்த கேமிங்கு அதுக்கு ஒரு மாதிரி அமௌண்ட் வரும். ஸ்போர்ட்ஸு எது மாதிரிலாம் நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அதுக்கு மாதிரி ஒரு வீடியோ வரும். அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த இதை பற்றி பேசுவாங்கள்ல, எக்கனாமிக்கு,
மதன் கௌரி அவர் மாதிரிலாம் பேசுவாங்கள்ல, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு, என்டர்டெயின்மெண்ட்டு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம வீடியோ வந்துட்டு போட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் 8 ரூபா, 1000 பேர் பார்த்தா 8 ரூபா அப்படிலாம் இருக்கும். கடுப்பாக இருக்கும். என்னடா ஒரு வீடியோக்கே நம்ம 1000 ரூபா செலவு பண்ணுறோம், ஒரு 1000 பேர் பார்த்தாவே வெறும் 8 ரூபா தான் வருது, 10,000 பேர் பார்த்தா வெறும் 80 ரூபா தான் வரும். இப்படிலாம் இந்த மாதிரி கடுப்பெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக போட்டுட்ருக்கணும், அதுதான் மேட்ரு. அப்புறம் இந்த அமௌண்ட் வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து $100 சேரணும். $100 சேர்ந்தால் தான் வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் ஏறும். இது எப்படி அக்கௌண்ட்டில் ஏறும், ஏதாச்சும் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன்லாம் நிறையா இருக்கும். ஒரு 5 வெரிஃபிகேஷன் இருக்கும். இது இமெயில் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், அப்புறம் கூகுள் AdSenseன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அது மூலியமாக தான் வந்துட்டு அமௌண்ட்டே நமக்கு ஏறும். அது வெரிஃபிகேஷன் பண்ணோம். நிறையா இருக்குங்க. கடைசியாக பின் வெரிஃபிகேஷன் இருக்குது. அது நிறையா இருக்குதுன்னு வைங்களேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறுமே. $100 இருக்கணும். $100 இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மாதம் ஏறும். நீங்கள் இல்லை $80, 95, 99 இவ்வளோ தான் வருது எனக்கு மாதத்துக்குன்னா ஏறாது. அது எப்படி ஏறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தான் வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜனவரி 25 to 25ஆம் சேலரி வந்துச்சுன்னா அடுத்து அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இடையில வரதெல்லாம் எப்படி இது பண்ணிட்டே வருவாங்க. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் 7ஆம் to 12ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. $100 இருக்கா இல்லை அது கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. $100 இருந்துச்சுன்னா கூகுள் AdSenseல் போய் அப்புறம் மறுபடியும் அந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த 25ஆம் தேதிக்குள்ளே இருக்குல்ல, 21 to 25 அந்த மாதிரி சம்திங் வரும். அதுக்கு இடையில போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுவாங்க. $100 இருந்துச்சுன்னா அதை அக்கௌண்ட்டில் போட்டுவிட்ருவாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே கூகுள் AdSenseலேயே இருக்கும். ஆனால் குறையாதுன்னு வைங்களேன். இப்போ இந்த மாதம் ஒரு $50 இருக்குன்னு வைங்க, அடுத்த மாதம் 60, அடுத்த மாதம் 70, 80னா குறையாது. மாதம் அந்த 7 to 12ஆம் தேதிக்குள்ளே வந்து கூகுள் AdSenseல் வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா $100 எப்போ வருதோ அப்போ வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்ருவாங்க. வேறு ஏதாச்சும் அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நார்மலாக இருக்கிறது. வேறு ஏதாச்சும் பெரிய டவுட்லாம் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லைன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும், அது கால் பண்ணுங்கள். 24 மணி நேரம் அப்படிலாம் இல்லை, அப்பப்போ எப்பயாச்சும் கால் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு தெரியல, இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரிங்க, எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை, அது வந்துட்டு கொஞ்சம் வியூஸ் போகட்டும், அதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு விட்டுருக்கேன். ஓகேங்க, அடுத்து வந்து ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவில் வரேன். அவனுங்களும் 2 பேரும் சேனல் ஆரம்பிச்சிருக்கானுங்க. உன் சேனலில் காட்டுறா போட்டு என்னோடது. ஆனால் தெரியுமான்னு தெரியல, மொபைலில் வேறு கொஞ்சம் பிளர் அடிக்கும். கம்மியாக இருக்குது பிரைட்னஸ். ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது? 1 வாரம் ஆகுதா? 1 வாரம் ஆகுது. இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு நிமிஷம் ப்ளே பண்ணாத. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ட்ரெண்டிங் வாய்ஸாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், இது வந்து எடிட் பண்ணேன். போட்டு கட்டுறா சவுண்ட் வை. இவர் ஜூலை 7, 1981 ஜார்க்கண்ட்ல பிறக்கிறாரு. காப்பி ரைட்ஸ் வந்துரும். இன்னைக்கு நம்ம கிங் கோழியை இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்களா? இவரு நவம்பர் 5 இந்த வீடியோல எல்லாமே நீ தான் எடிட் பண்ண? நான் எடிட் பண்ணேன். 17 வருஷம் கழிச்சு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்க. இந்த வீடியோல இதெல்லாம் போக வந்துடும். இப்போ தான் போட்டுட்ருக்கான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ், 2000 வியூஸ். ஸ்டார்டிங் எப்படி தான் போகும், கொஞ்ச நாள் ஆக நல்லா போயின்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் பெஸ்ட்டுங்க. இப்போலாம் எல்லாமே AI தான் சொல்லப்போனால். அது வந்து ChatGPTயில் போயிட்டு கேட்டிங்கன்னா வைங்க, அதுவே வந்துட்டு கொடுத்துரும். இப்போ வந்துட்டு தோனி அவரோட வந்து வரலாறு சொல்லு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு மட்டும் சொல்லிட்டிங்கன்னா போய்ங்க, ஃபுல்லாக சரியான இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லும். அதுவும் இல்லாமல் நான் யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸாக மேக் பண்ணோம் அப்படின்னே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல சொல்லும். அதை போய் மறுபடியும் எடுத்து 11 Slap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் கொடுத்திங்கன்னா இந்த வாய்ஸு நிறையா வாய்ஸ் இருக்கும், ட்ரெண்டிங் வாய்ஸு. இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. உட்காந்து எடிட் பண்ணாவே போதும். எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு அரை நாள் கூட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு பிகினராக இருந்திங்கன்னா அரை நாள் ஆயிரும். நல்லா ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்தில் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அது மாதிரிலாம் போட்டால் நல்ல காசுங்க. இப்போ எல்லாமே AI வந்துருச்சு, எல்லாமே ஈஸியாகவும் இருக்குது. பார்க்குறேன், மறுபடியும் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா போடுறேன், அப்படி இல்லைனா ஷார்ட்ஸாக கூட மேக் பண்ணுறேன். ஓகேங்க, நானும் போய் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பார்க்குறேன்.